بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير صدق الله العلي العظيم வல்லான அல்லாஹுவை வாழ்த்தி வல்லல் நபி கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி வாலிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் சூரத் சாஃபாத் வரை இன்று ஓதி முடிக்கப்பட்டுள்ளது. இன்று ஓதிய அத்தியாயமான ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தகிதுஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், அவனை எதிரியாகவே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். அவனுடைய படையினரை அவன் எதற்காக வேண்டி அழைக்கின்றான் என்றால் நரகவாசிகளாக, அது அஸ்ஹாபு ஸஈர். ஸஈர் என்று சொன்னால் கொழுந்து விட்டு எரியும் நரகத்தினுடைய அங்கத்தினர்களாக மாறுவதற்குத்தான் அவன் உங்களை அந்த ஷைத்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறான். எனவே அவனை எதிரியாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த இப்லீஸ் அப்படின்றவன் மனிதர்களை நரகத்தில் தள்ளுவதை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக சவாலாக இறைவனிடம் விட்டவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக வேண்டி என்னென்ன செய்யணுமோ செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆசை காட்டினான், உபதேசம் செய்தான், சத்தியம் பண்ணான். வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன். உங்கள் இருவருக்கும் நான் நசீஹத்தை தான் செய்கிறேன், சத்தியமா சொல்றேன், நீங்க அந்த பழத்தை சாப்பிடுங்க. அல்லாஹ் நீங்க பழத்தை சாப்பிட்டா நிரந்தரமா இங்க தங்கிருவீங்க அப்படின்றதுனாலதான் சாப்பிட வேணாம்னு சொல்றான், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு குறுக்கு வழியை காட்டி அவர்களை வழிகெடுத்தான். வழிகெடுத்த பின்னால் அல்லாஹு தஆலா அவனை சொன்னான், ஃபக்ருஜ் ஃபஇன்னக ரஜீம். நீ விரட்டப்பட்டவன், இங்கிருந்து வெளியே போயிரு அப்படின்னா. வஇன்ன அலைக லஅனத இலா யௌமித்தீன். மறுமை நாள் வருகின்ற வரை என்னுடைய சாபம் உன் மீது இருக்கும் என்று சொன்னான். ஆனா அவன் என்ன கேட்டான், ரப்பி அன்திரினி இலா யௌமி யுபஅஸூன். அந்த மறுமை நாள் வருகின்ற வரை எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, எனக்கு அவகாசம் கொடு அப்படின்னு கேட்டான். ஏன் அப்படின்னா அதற்கு அவன் சொன்னான், ஃபபிமா அக்வைதனி லஅகுதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். என்ன நீ வழிகட்டவன் சொல்லி வெளியேத்திட்ட, ஆனா யாருக்காக வேண்டி என்ன நீ வெளியேற்றினியோ, யாருக்காக வேண்டி என்னை சிரம்பணிய சொன்னாயோ, யாரை முற்படுத்தி என்னை பொருட்படுத்தினாயோ அந்த மனித இனத்தை நான் வழிகெடுப்பேன். லஅகுதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். நேரான வழியை விட்டு அவர்களை வழிகெடுப்பேன். அல்லாஹ் எப்படி அத வர்ணிக்கிறான், ஷைத்தான் சொன்னதாக, சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். ஷைத்தான் சொன்னானா, மனிதருக்கு முன்புறமாக நான் வருவேன், பின்னாலையும் வருவேன், வலது புறத்திலும் வருவேன், இடது புறத்திலும் வருவேன், எல்லா திசைகளில் இருந்து வந்து அவர்களை வழிகெடுப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். அந்த மனித இனத்தில் நீ இறைவனை பார்த்து சொல்றான், நன்றியுடைய மக்களை பார்க்க மாட்டாய். நிறைய பேர் நன்றி செலுத்த மாட்டார்கள், அவர்கள் மாறு செய்பவர்களாக இருப்பார்கள், நிரூபிச்சு காட்டுறேன் பாருன்னு அல்லாஹ்கிட்ட சவால் விட்டுட்டு வந்து அந்த ஷைத்தான் தன்னுடைய ஊசலாட்டங்களை, தன்னுடைய எல்லா விதமான சித்து வேலைகளையும் மனித இனத்திற்கு காட்டுக்கிட்டே இருப்பான்.
அதனால தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஷைத்தான் எப்படி அப்படின்னா நம்முடைய உடலிலே ஓடுகிறான். சரதாரசன் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், ரத்தம் ஓடுவது போன்று ஷைத்தான் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கான். இப்ப ஷைத்தான் என்ன செய்வான், எல்லா நேரங்களிலும் நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்புவான், நம்முடைய எண்ணங்களை மாற்றுவான், நம்முடைய மன ஓர்மையை கெடுப்பான். நிம்மதியை தொழ முடியாது, ஓத முடியாது, ஒரு அமல் செய்ய முடியாது, எல்லா நேரத்திலும் வேறு விதமான சிந்தனைகள் வரும். இப்ப அமல் ரீதியான்னு பார்த்தீங்கன்னா கூட தொழுகையில நம்ம தொழுதுட்டு இருக்கும் போதுதான் நிறைய சிந்தனைகள் வரும். அல்லாஹ் இதை ஹமசாத் அப்படிங்கிறான், ஹமசாத்து ஷயாத்தீன். இதுக்கு பேர் என்னது, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஊதுதல்கள். நம்ம அதை பாதுகாப்பு தேடணும். இன்னி அஊது பிக மின் ஹமசாத்தி ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் என்னை தொடுவதை விட்டும் என்னை தீண்டுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு என்ன செய்யணும், துஆ ஓதணும். ஏன்னா ஷைத்தான் என்ன செய்வான், கொஞ்சம் அப்படி மாறினா கூட நம்முடைய எண்ணங்கள்லாம் மாறிடும். 2 ரக்காத்தா 3 ரக்காத்தான் டவுட் வரும், வருதா இல்லையா? பல நேரங்களில் நம்முடைய எல்லா நிலைகளிலும் ஷைத்தான் என்ன செய்வான், மாற்றி விடுவான். இப்போ நம்ம குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கணும் வைங்களேன், குர்ஆன் ஓதிட்டு இருந்து கொஞ்சம் மாறினா கூட மாறிடும். அது ஹாஃப்ஸாவாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக ஓதினாலும் சரி. இப்போ தொழுகையெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திடீர்னு என்ன செய்யும், வேற எங்கேயோ மாற்றிவிடும். அப்ப ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள என்ன செய்யும், ஊடுருவோம். அந்த ஷைத்தானை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு கோவப்பட்டுக்கிறாங்க. ஒரு பெண்கள் அப்படித்தானே, திடீர்னு கொஞ்சம் கோபமா பேசுறாங்க, ஒரு ரோஷத்தோடு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அக்கது ஜாஅக்கி ஷைத்தானுக்கி, ஒரு ஷைத்தான் வந்துட்டானா அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்டவொன்னே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்னது, என்ன பார்த்து ஷைத்தானா? அவ் மஇ ஷைத்தானுன், என் கூட ஷைத்தான் இருக்கானா? ஷைத்தான் என்னுடன் இருக்கிறானா? சொல்லதான் சொன்னாங்க, ஆமா, ஷைத்தான் எல்லா மனிதர்களோடும் இருக்கிறான். நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரத்தம் ஓடுவது போன்று ஷைத்தான் ஓடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா விளக்கி சொல்றாங்க, நஅம் குல்து வமஅக யா ரசூலல்லாஹ். முதல்ல இவங்க சொல்றாங்க ஷைத்தான் இருக்கான்னு சொல்றாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்கிட்ட ஷைத்தான் இருக்கான்னு சரி, உங்ககிட்ட ஷைத்தான் இருக்கானா? எல்லா மனிதர்களிடம் ஷைத்தான் இருக்கான்னு சொல்றீங்க இல்ல, உங்களிடம் ஷைத்தான் இருக்கிறானா? சொல்லதான் சொன்னாங்க, மஅ குல்லி இன்சானின், எல்லா மனிதர்களோடும் ஷைத்தான் இருக்கத்தான் செய்கிறான், என்னுடனும் இருக்கத்தான் செய்கிறான். ஆனால் வலகின்ன ரப்பி ஆனனி அலைஹி ஹத்தா அஸ்லம், இறைவன் எனக்கு உதவி செய்தான், என் ஷைத்தான் முஸ்லீம் ஆயிட்டான், என் ஷைத்தான் முஸ்லீம் ஆயிட்டான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஷைத்தான் சாட்டப்பட்டுள்ளான், என்னுடைய ஷைத்தான் இஸ்லாம் ஆகிவிட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு வாயத்தில் சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனுஹு, உங்களில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நண்பன் சாட்டப்பட்டுள்ளான். யாரு நண்பன்? கரீனுஹு மினல் ஜின், ஜின் வர்க்கத்திலிருந்து, அந்த ஷைத்தான் வர்க்கத்திலிருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காராம். வ கரீனும் மினல் மலாயிகா, மலக்குமார்கள் இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது அழகா விளக்குவாங்க. ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 2 விதமான குணங்கள் இருக்கா. மலக்கூத்தியா பஹீமியான்னு சொல்றாங்க. அதுக்கு பேரு ஒன்று மலக்கினுடைய குணம், இன்னொன்று மிருகத்தினுடைய அல்லது ஷைத்தானுடைய குணம். எந்த மனிதனிடத்தில் ஷைத்தானுடைய அந்த மிருக குணம் மிகைக்கிறதோ அவன் மிருகமாக கருதப்படுகிறான். எல்லா மனுஷன்ட்டையும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. எல்லாருமே 100% சுத்தம்னு சொல்ல முடியாது. நமக்கிட்டையும் கோபம் இருக்கு, குரோதம் இருக்கு, பொறாமை இருக்கு, வஞ்சகம் இருக்கு, எல்லா மனுஷன்ட்டையும் இருக்கு. இப்ப யாரிடம் அந்த கெட்ட குணங்கள் மிகைக்கிறதோ அவன் கெட்டவனாக மாறிவிடுகிறான். அதே நேரத்தில் நல்ல குணமும் எல்லாத்துட்டையும் இருக்கு. அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும், வாய்மை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த நல்ல குணங்கள் மிகைக்கும் போது அவன் நல்லவனாக மாறிவிடுகிறான். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனிடத்திலும்
ஷைத்தானுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான், மலக்கினுடைய ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கான். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த மலக்கியத்தான குணம் இருக்கு இல்லையா, அதை நாம் அதிகமாக கைகொள்ள வேண்டும், அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்ப நம்ம அந்த அளவுக்கு அந்த ஷைத்தானுடைய தூண்டுதல்கள், ஏன்னா ஷைத்தானுடைய என்னென்ன செய்வான் நமக்கு தெரியும். ஷைத்தான் என்ன செய்வான்? ஷைத்தான் என்ன செய்வான்? யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அவன் கெட்டதை தூண்டுவான், கெட்டதை செய்ய சொல்லுவான். அப்ப நமக்கு பார்த்தாலே தெரியும் இது கெட்டது அப்படின்னு. கெட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டாலே ஷைத்தான் ஓரளவு காப்பாற்றப்படலாம். அதே போன்று நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் ஷைத்தான் கொஞ்சம் என்ன செய்வான், விறகி ஓடுவான். நம்ம பார்க்கிறோம்ல, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா ஷைத்தான் தள்ளி போயிடலாம். வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சா ஷைத்தான் வெளியே போயிடலாம். அப்ப எல்லா இடத்திலும் ஷைத்தானை விரட்டுவதற்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொன்னா மட்டுமல்ல, இது போன்ற நல்ல விஷயங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷைத்தான் என்ன செய்வான்னா தள்ளி போகும். அப்ப அந்த ஷைத்தான் நம்முடைய எல்லா நிலைகளிலும், இன்னொரு ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இப்லீஸ் யதஉ அர்ஷஹு அலல் மா. இந்த இப்லீஸ் என்ன பண்றானா, தண்ணீரின் மீது சிம்மாசனத்தை அமைச்சுக்கிறானா. அமைச்சுக்கிட்டு ஒயபாசு சராயாகு, அவனுடைய படையினரை அனுப்பி வைப்பானான். இந்த படையினர்கள்லாம் போய் அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குறது. ஒவ்வொரு ஷைத்தானும் வந்து சொல்லுவாராம். ஷைத்தானுடைய படை போயிட்டு வந்து சொல்லுமா, என்ன செஞ்சேன்னு கேட்டா ஃபஅல்து கதா சனஅது கதா கதா வகதா அப்படின்னு என்ன செய்யும், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்போ ஒருத்தர் சொன்னா ஒருத்தவன் சொல்லுவாராம், ஒரு ஷைத்தான், அந்த ஷைத்தான் வந்து சொல்லுமா, ஃபர்ரக்து பைனஹு வ பைன இம்ரஅதிஹி, நான் ஒரு ஆள்கிட்டையும் அந்த பொண்டாட்டிக்கிட்டையும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குனேன். உடனே அந்த இப்லீஸ் கூப்பிட்டு அவரை பாராட்டு வரான், ஆஹா என்ன அருமையான ஒரு விஷயம், நாம் நிஅம அன்த, நீதான்ப்பா நல்ல மனுஷன், நீதான் சரியான ஆள். அப்ப ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள்லயே மிக மோசமான ஊசலாட்டங்கள், மிக மோசமான பிரச்சனைக்குரியது என்ன அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாகும். ஏன்னா அதுலதான் நிறைய பிரச்சனை உண்டாகும். அப்ப வணக்க வழிபாடுகளிலிருந்து, குடும்ப நிலைகளிலிருந்து, நம்முடைய அன்றாட செயல்பாடுகளிலிருந்து எல்லா நிலைகளிலும் ஷைத்தான் நம்ம என்ன செய்வான், ஆதிக்கம் செலுத்த பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான், இது ஜய்யன் லஹும் ஷைத்தானு அஅமாலஹும், ஷைத்தான் தன்னுடைய அமல்களை எல்லாம் அழகுபடுத்தி காட்டுவான். நமக்கு அதுதான் நல்லா தெரியும். தொலை வரதை விட வேறு ஏதாவது காரியங்கள் செய்யறது உங்களுக்கு நல்லதா தெரியும். குர்ஆன் ஓதுறதை விட வேறு விஷயங்கள் செய்யறது ரொம்ப நல்லதா தான் தெரியும். ஏன்னு சொன்னால் ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுவான். அழகுபடுத்தி காட்ட அவன் சொல்லுவான், வகால லா காலிப லக்குமுல் யௌம மினன் நாஸ், உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு சொல்லுவான், இன்னி ஜாருல் லக்கும், உங்களோடு நான் கூட இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவான். பத்ர் போர்க்களத்தில் அப்படிதான் சொன்னான். ஆனால் எப்போது நம்மளாம் மாட்டிக்கிறோமோ அவன் சொல்லிடுவான், இன்னி அகாஃபுல்லா. எப்படி நம்மளை மாட்டி விட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான், நம்ம தான் மாட்டிக்க வேண்டியிருக்கும். ஆக அருமையான பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ரமதான் மாதம் என்பது ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதம். எந்த ஷைத்தான்கள்? வெளியில உள்ள ஷைத்தான்கள் தான். நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஷைத்தான் இருக்கத்தான் செய்யுது. அந்த ஷைத்தானையும் விளங்கிட்டாதான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொன்ன கருத்துக்கு முழுமையாக நாம் பின்பற்றியதாக சொல்ல முடியும். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தானை முழுமையாக எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஷைத்தானை எப்போ நம்ம கட்டுப்படுத்துறோமோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை, தீய எண்ணங்களை எப்போ நம்ம கட்டுப்படுத்துறோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஷைத்தானை கட்டுப்படுத்திட்டோம்னு அர்த்தம். இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகிறோம் என்பது பொருள். அப்படி தன்னுடைய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை, ஷைத்தானியத்தான குணங்களை முழுவதுமாக நம்மை விட்டு நீக்கி முழுமையான இறைவனுடைய அருளை பெற்ற மலக்குகளுடைய குணங்களை பெறக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்லான் அல்லாஹ் ஆக்கிரல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.